இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் நிறைய ஒரு 80 to 80 பாடல்கள் கிட்ட எழுதியிருக்கேன். இந்த வருடம் நிறைய பாடல்கள் அதில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நல்லா ஆன்லைன்லேயும் ரேடியோஸ்லேயும் கவுண்டவுன்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. ஆஹா கல்யாணமில் வந்து ஒரு 2-3 சாங், பஞ்ச் சாங் எஸ்பெஷலி அது குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சது. அது இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் வந்துச்சு. என்னமோ ஏதோ இமான் சார் கூட சேர்ந்து அந்த படத்தில் எல்லா சாங்ஸும் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் வந்து ஹிட்டான சாங்ஸ் வந்து நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அனிருத் பாடியிருந்தார். அந்த சாங் ரொம்ப நல்ல ரீச். அப்புறம் முட்டாளாய் என் மாதிரி நீ ஒரு பாடல் அதே படத்தில். மான்கராத்தே வந்துச்சு. மான்கராத்தேயில் வந்து மாஞ்சா போட்டு தான் பாடல் வந்து நிறைய டாப் 10s நம்பர் 1 இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த சாங்க்கும். அமரகாவியம் சரிதானா பாடல் ஜிப்ரான் கூட நிறைய சாங்ஸ் இது மாதிரி வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஜீவா படத்தில் ஒருத்தி மேலே பாடல், அப்புறம் இசை படத்தில் இசை வீசி பாடல், லிங்கால கேசலினா. ஸோ நல்ல நிறைய ரேஞ்ச் ஆஃப் சாங்ஸ், இன்னும் நிறைய சாங்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நல்ல இந்த இயர் ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல சாங்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே, கத்தி செல்ஃபி புள்ள இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி ஒரு பெரிய ஹிட் சாங்ஸ். அது அந்த படம் ஆல்பம் வந்ததுலேருந்து, இந்த படம் வந்ததுலேருந்து ரொம்ப பெரிய ரீச். அந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு எமர்ஜென்சியில் பிறந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து அவங்க லாஸ்ட் மினிட்ல ஷூட்டுக்கு போகணும், உடனே வேணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. இது மாதிரியான ஒரு செல்ஃபின்ற கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இது வந்து ஃபோக்கில் வேர்ட்ஸ் எல்லாம் மற்ற வேர்ட்ஸ்னால் ஃபோக்கில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த டெராபைட் சாங் வந்து பண்ணேன். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த ஒரு ஃபோட்டோ ரிலேட்டடான ஒரு செல்ஃபின்ற கான்செப்டுக்கு ரிலேட்டடாகவே எல்லா விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கும். அந்த பாட்டு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலாம், வாடும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம்ட்டு அது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு சாங். சாங்கோட ஹைலைட் கண்டிப்பாக வந்து மியூசிக் பெரிய ஒரு ப்ளஸ். அதோட பெரிய ஹைலைட் வந்து ஒரு விஜய் சார் பாடினது. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அந்த சாங். அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த வாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்து அந்த சாங் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. டெரா 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 பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு. டெரா 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 பைட்டா காதல் இருக்கு. பாலம் சாங் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து செல்ஃபி பிள்ளை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து பாலம். அந்த படத்தில் பாலம் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் சாங். அது மாதிரி ஃபிலாசபிக்கல் நம்பர்ஸ் வர்றது ரொம்ப ரேர் படங்களில். அந்த பாடல் வந்து படத்தோட லென்த் காரணமாக, அதோட பிளேஸ்மெண்ட் காரணமாக படத்தில் இடம் பெற முடியல. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து நெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பாலங்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஒரு 4 பாலங்கள் பற்றி பேசிட்டு போகும். காதல் அப்படின்றது வந்து ஒரு இதயத்துக்குமான பாலம். அப்புறம் வந்து கடவுள் அப்படின்றது இன்பத்துக்கும் துன்பத்துக்குமான ஒரு பாலம். குழந்தைகள்ன்றது வந்து ஒரு இருண்ட கடந்த காலத்துக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்குமான ஒரு பாலம். வாழ்க்கைன்றது வந்து பிறப்புக்கும் மரணத்துக்குமான பாலம்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஃப்ரெண்ட் பாலம். இந்த பாலத்தை பற்றி சொல்லும்போது அந்த பாலம் வந்து என்ன இதில் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பிடிச்சதுன்னா, ஒவ்வொரு பாலமும் என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, ஏன் அந்த மெட்டீரியலை எங்கே இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பாலத்துக்குமே. ஸோ ஒரே டியூன் தான், 4 செக்ஷனுக்குமே ஒரே டியூன். அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸு, அப்புறம் அது பாடினது சங்கர் மகாதேவன், ஸ்வேதா மோகன் பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க அந்த சாங். ஜீவா மூவி கண்டிப்பாக அது ஃபேமிலி மூவி தான் சொல்லுவோம். எங்கள் குடும்பத்தில் யார் தொலைஞ்சு போயிட்டாலும் அந்த படத்தில் இருந்தால் பாட்டு பாடுவீங்களான்ட்டு எல்லோரும் கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா, தம்பி, நான், என்னோடய ஒய்ஃப் அந்த படத்துக்கு சப்டைட்டில் பண்ணாங்க. ஸோ ட்ரூவான ஃபேமிலி மூவி. சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலி உண்மையில் சொல்ல போனால் இந்த படத்தோட சாங்ஸ் ஃபைனலாக இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து எனக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே படத்தில் வேலை பார்த்துருக்கோம்னு தெரிஞ்சது. எங்களுக்கே அதை சர்ப்ரைஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு சுசீந்திரன் சார் பிளான் பண்ணி எங்ககிட்ட சொல்லலை. நாங்களே கண்டுபிடிச்சிட்டு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சார். ஆனால் சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ 4 பேரோட பேரும் வந்து எங்கள் 3 பேரோட பேரும் வந்து இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. What do you want? ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே
தோழியேனி தூது போடி சங்கர் சார் வந்து எப்பவுமே வந்து இந்த கான்செப்ட்ஸில் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஐயில் வந்து ஒவ்வொரு சாங்குக்குமே அவர் கொடுத்த கான்செப்ட் பக்காவாக இருந்துச்சு. ஸோ க்ளீனாக ஐ வந்து ஒரு பியூட்டி, அந்த அழகுன்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி எல்லா பாட்டுமே போகும். ஒரு மாடலுக்கு ஒரு 2 மாடல்ஸ், அந்த 2 மாடல்ஸை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் அந்த கதை. எல்லாமே இதை சம்மந்தப்படுத்தி தொடர்புப்படுத்தி தான் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் சாங் 3 பாட்டு அதில் பண்ணியிருந்தேன். 3 பாட்டுமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த வருஷம் வந்த சாங்ஸ்லாம். எல்லாரோட ஃபேவரட் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், நிறைய பேருக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட பாடல் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெகுலரான ஒரு ஃபார்மேட்டில் ரொம்ப அழகான டியூனில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாய்ஸஸ், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டியூன் எல்லாமே அதில் இருந்துச்சு. விஷுவல்ஸும் ரொம்ப அவ்வளோ அழகாக எடுத்திருந்தார் சங்கர் சார். அந்த சாங்கில் வந்து ஃபுல்லாக அந்த ஐ அப்படின்ற அந்த சவுண்டை வச்சுக்கிட்டே ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ பூக்கடி சற்று ஓய்விடுங்கள் அவள் வந்து விட்டாள், ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா, ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா, ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த ஐ அப்படின்ற அந்த ஒலியை வந்து இந்த பாட்டு முழுக்க, ஏன்னா ஜஸ்ட் டைரெக்டாக இல்லாமல் அது ஒவ்வொரு இதுக்குள்ளே கைகளில் கோர்த்திடு ஐ விரலை நீ தைத்து நீ வைத்திடு நம் நிழலைன்னு சொல்லிட்டு அந்த ஐ விகுதியும் வர மாதிரி அந்த பாடல் முழுக்கவே வந்து பண்ணியிருப்பேன். வில்ஃபுல்லாக எனக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பாட்டோட 2வது ஒரு சரணமில் வரும், நீர்வீழ்ச்சி போலே நின்றவன் நான் இந்த சிறு ஓடையானான், வான் முட்டும் மலையை போன்றவன் நான் ஆட ஒரு மேடையானான், அப்படி யுகம் யுகம் காண முகம் இது போதும் புகலிடம் என்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அந்த சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சரணம். மியூசிக்கும் அதில் வந்து அவர் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருப்பார், அந்த ட்ராப்லெட்ஸ் விடுற சத்தம். அதில் வந்து ஐலா சாங் வந்து நான் இது வரைக்கும் எழுதின பாடல்கள்லேயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான சாங் எனக்கு அப்படின்னா ஒரு ரைட்டராக நான் வந்து ஐலா சாங் தான் சொல்லுவேன். ஐலா சாங் வந்து என்ன, நான் அதோட கான்செப்டாகவே அந்த பாட்டு முழுக்க வந்து 2 மீனிங்கில் ட்ராவல் ஆகும். ஒரு அர்த்தம் நீங்கள் பாட்டு இப்போ நீங்கள் கேட்டப்போ நீங்கள் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களோ, பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அது இன்னொரு பொருள் வந்து உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது அந்த விஷுவலோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பொருள் புரியும்ல, அந்த பொருள். ஸோ இது மாதிரி அந்த டூவல் கான்செப்டில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அந்த பாட்டில் சொல்கிறேன், ஒன்று மட்டும், மற்றதெல்லாம் உங்களோட கெஸ்ஸுக்கு நான் விட்டுறேன். காலை உந்தன் முத்தத்தில் விடியும் நாளும் முனில் தப்பாது முடியும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து பாடுற மாதிரி வரும். இது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்து காலையில் உன்னோட முத்தத்தில் தான் ஆரம்பிக்கும், என்ன ஒவ்வொரு நாளும் உன்னோட முத்தத்தில் தான் முடியும்னு சொல்கிற மாதிரியான மீனிங்கில் போகும். ஆனால் அந்த ஆக்சுவலி படத்தில் வந்து அந்த ஆண் வந்து ஒரு ஷேவிங் ரேசரை பார்த்து பாடுறாரு. அது ஒரு ஷேவிங் ரேசர், காலை உந்தன் முத்தத்தில் விடியும் நாளும் முனில் தப்பாது முடியும், ஒரு முடி கூட ஒன்றில் தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாடுறாரு. ஸோ இது மாதிரி இந்த மீனிங் வந்து இந்த டபுள் மீனிங்கில் ட்ராவல் ஆகிறது 2மே நல்ல மீனிங்கில் தான் அப்படி அழகாக ட்ராவல் ஆகிட்டு வரும். எனது ரோமனே சிறிது கீரவா, விடியின் கூறிலே மனதை கூறவா, முகத்தின் மூடியை திருடி போகவான்ட்டு அந்த ரேசர் பிளேட் வந்து அவரை பார்த்து திருப்பி பாடுற மாதிரி. ஸோ இது மாதிரியான கான்செப்டில் வந்து அந்த ஃபுல் சாங்குமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த பாட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதில் ஒரு 4 ப்ராடக்ட் வந்து இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சாங், அது ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரேசர் மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இது ஐடியா. அதை எழுதி முடிக்கிறதும் செம்ம சேலஞ்சிங்காக இருந்துச்சு முடிக்க. இன்னொரு சாங் செம்ம க்யூட்டான சாங் வந்து பனிக்கூழ், லேடியோ சாங். இந்த லேடியோ சாங் வந்து ஒரு மாடல் பற்றின ஒரு சாங். அந்த மாடலை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஃபுல்லாக ஆட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்க பின்னாடி அந்த மாடலை பற்றி நம்ம வந்து அந்த மாடல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் என்டோர்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தியே அவங்கள நம்ம வர்ணிக்கலாமா அப்படின்றது தான் வந்து அந்த பாட்டோட கான்செப்டாக நான் எடுத்துக்கிட்டு பண்ணேன். ஸோ அந்த இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சங்கர் சார் ஒரு ஐடியா சொன்னாங்க. எல்லாம் நாங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபுல்லாக பிராண்ட் நேம்ஸ் வச்சு டேரெக்டாக ட்ரை பண்ணுவோம். அவளோட சிரிப்பு கோல்கேட்டா, அவளோட இது வந்து பாமலிவா இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் ரொம்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அப்புறம் இது மாதிரி பிராண்ட் நேம்ஸும் வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப ஆடாக இருந்துச்சு. அப்புறம் சங்கர் சார் கேட்டார், நீங்கள் தான் தமிழில் இது மாதிரியான புது புது சொற்கள் கண்டுபிடிக்கிறீங்களே, அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாமா அது அப்படின்னாரு. சரி சார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழில் ஒன்று இது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. பனிக்கூழ் அவள் பார்க்கும் பார்வையோ, குழம்பி வாசம் அவள் கூந்தலோ, உருளை சீவல் இவள் பேசும் சொற்களோ, குளிர்பானமோ உற்சாகமோ, நாவில் ஏறி காவிக்கண்டை கூவி விற்கின்றாள், பல்லுக்குள்ளே மெல்லுங்கோந்தாய் ஒட்டி கொள்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் போகும். ஸோ பனிக்கூழ், ஐஸ்கிரீம், குழம்பி, காஃபி,
உருளைச்சீவல், பொட்டேட்டோ சிப்ஸ், குளிர்பானம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மெல்லுங்கோந்து, சுவிங்கம், இதெல்லாம் வந்து பைஞ்சுதை, சிமெண்ட், மகிழ்வுந்து, கார். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே வந்து அதுக்கான தமிழ் சொற்கள் இதெல்லாம் நம்ம தினம் தினம் நம்ம பயன்படுத்துகிற சொற்கள். நம்ம தினம் தினம் மைக்ரோவேவ் சொல்லுவோம், ஏர் கண்டிஷனர் சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் தமிழில் என்ன? ஏர் கண்டிஷனருக்கு கார் பதனி, மைக்ரோவேவுக்கு நுண்ணலை சமைப்பான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரே சாங்கில் வந்து வச்சு, அதுவும் ரொம்ப இதுவாக தெரியாமல் அழகாக அந்த ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற போது வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுதான் நிறைய பேரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு. 3 பாடலுமே வந்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்ச பாடல்களாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் வந்து பாடல் ஹிட் சாங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச சாங்ஸ் தான். ஆனால் ஒவ்வொரு பாடலுமே வந்து பிடிச்சி தான் எழுதுகிறோம். ஆனால் வந்து இந்த பாடல் இன்னும் நான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கலாமே. எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சாங் வந்து என்னமோ ஏதோ படத்தில் வந்து புதிய உலகை தேடி போகிறேன்னு ஒரு பாடல். ஒரு அம்மாவோட பிரிவில் வந்து மகன் பாடுற மாதிரியான பாடல். வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருப்பாங்க. ரொம்ப ஃபேவரட்டான சாங் இந்த வருஷம் அந்த சாங்ஸில். அவங்களோட குரலும் அந்த சூழலும் எனக்கு அந்த வரிகள், இசை எல்லாமே அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங். அதே மாதிரி அமரகாவியமில் சரிதானா பாடல் வந்து எனக்கு பிடிக்கும். இதன் முன்னே சிறுவன் நான், இனிமேலே இளைஞன் நான், இரண்டுக்கும் நடுவில் நீ சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 11 பருவங்களில் வர அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்கிற மாதிரி ஒரு பாடல் அந்த பாடல் அமைச்சிருக்கோம். ஜீவா படத்தில் வந்த பாடல் எனக்கு வந்து ஒருத்தி மேலே மீண்டும் மையலானேன் பாடலும், எங்கே போனாய் பாடலும் அதில் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 சாங்ஸுமே வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். அப்புறம் கத்தி படத்தில் வர பாலம் பாடல் ரொம்ப பிடிக்கும். பாலம் இந்த சாங்ஸ் தான். இன்னும் நிறைய சாங் சதுரங்க வேட்டையில் வந்து முன்னே என் முன்னே அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாட்டும் வந்து அந்த விஷுவல்ஸ் பார்த்து எழுதின ஒரு பாடல் பாட்டு. விஷுவல்ஸ் பார்த்துட்டு ஆமாம், விஷுவல்ஸ் பார்த்துட்டு எழுதுனது. மாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் வெங்கட் பிரபு கிட்ட. அவர் இது வரைக்கும் தொடாத ஒரு ஜான்ரில் இந்த படம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சூர்யா சாருக்கும் வெங்கட் பிரபு எங்கள் டீமில் எல்லாருக்குமே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாத ஒரு ஜான்ரில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா இந்த படத்தில் வந்து டயலாக்ஸ் நான் வந்து முழுக்க நான் பென் பண்ணல, அவர் கூட சேர்ந்து தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சில சீன்ஸ் தான் பண்ணுறேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ் வந்து இதில் 2 சாங் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு சாங்ஸ், செம்ம மாஸ். ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று, ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ரொமான்டிக் நம்பர் ஒன்று, 2 சாங் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங் வந்ததில்லை, கான்செப்ட் வைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஓப்பனிங் சாங்கும் இதுக்கு முன்னாடி இப்படி இவ்வளோ மாஸான ஒரு ஓப்பனிங் சாங் வந்ததில்லைன்ற மாதிரி ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங். என்னோட இது என்னென்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன். ஸோ ஏதாவது என்கிட்ட வந்து இந்த படத்துக்கு ஏதாவது மாஸாக ஒரு டைட்டில் சொல்லுங்கள், அதாவது ஒரு டைட்டில் வேணும், இந்த ஹீரோவோட நேமுக்கு ஏதாவது மாஸாக ஒரு நேம் சொல்லுங்கள். சார் மாஸே வச்சிடலாம் சார், நல்லாயிருக்கு அப்படின்னு. அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகே மாஸ் வச்சிடலாம், சூப்பராக இருக்குன்ட்டு ஃபோன் பண்ணார். எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு, டீமில் எல்லாருக்குமே மாஸ்னு சொல்லான் படத்தோட டைட்டில் ஒன்று எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஸோ உடனே இது பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய படங்கள் வந்துச்சு. நிறைய படங்கள் ரொம்ப பிடிச்சது எனக்கு. வாயை மூடி பேசவும், ஜிகர்தண்டா, சதுரங்க வேட்டை தமிழில் வந்த படங்களில், ஜீவா இதெல்லாம் எனக்கு தமிழில் வந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் இதெல்லாம். இன்டர்ஸ்டெல்லர் ரீசெண்டாக பார்த்ததில் எனக்கு இன்டர்ஸ்டெல்லர் ரொம்ப பிடிச்சது. சான்ஸெல்லாம் வந்து ஸ்பேஸாக டைமை வந்து எப்படி இன்னொரு டைமென்ஷனில் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக நான் என்னோடய காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ கூட ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நியர்லி ஒரு நாளோ 2 நாளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு போய் அந்த படத்தை பார்த்தேன். என்ன சொன்னாச்சு பாடல்கள் இந்த வருஷம் நிறைய பாடல்கள் வந்துச்சு. நான் எழுதின பாடல்கள் எல்லாமே சொல்லிட்டேன். அது இல்லாமல் எனக்கு இந்த வருஷத்தில் வந்த பாடல்களில் ரொம்ப பிடிச்சது வந்து ஐ படத்தில் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். கபிலன் அவர்கள் எழுதின பாடல், இந்த வரிகள், அதை பாடின சித் ஸ்ரீராமோட குரல், அது மியூசிக் எல்லாமே அப்படியே எங்கேயோ புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தான். எனக்கு இந்த வருஷம் லிரிக் ரைட்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கபிலன் அவர்கள் தான். ஆனால் அவர் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விண்மீன் விதையில் பாடலும், யார் எழுதியதோ திகிடி படத்தில், அதே மாதிரி மெட்ராஸ் படத்தில் இந்த மெட்ராஸ் பாட்டு, ஸோ அதுவும் மெட்ராஸ் பற்றின ஒரு பாடல். இதில் வந்து
ஐயில் நான் சொன்ன மாதிரி 2 பாட்டும் மெர்சலாயிட்டனும் அதே மாதிரி என்னோட நீ இருந்தால். ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல பாடல்கள் வரிகள் வந்து அவர் முழுக்க கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் எனக்கு இப்போ சமீபத்தில் வந்த ஆல்பம்ஸில் வந்து ரொம்ப பிடிச்ச ஆல்பம் வந்து கயல். யுகபாரதி அவர்களும் பிரபு சாலமன் இமான் இவங்களோட கூட்டணியில் வந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேருந்து வந்தாலும் பாடலாம் ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் வந்து என்னோடய ஃபேவரட் அந்த ஆல்பமில்.